ஏன் வேண்டாம் மெய்ட்? அவங்கள கேட்டா தெரியும், நான் பாப்பாக்கு சோறு ஊட்டுறதுல இருந்து எல்லாத்துலயும் நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்றேன். கான்ட்ரிபியூட் இல்ல, அது என்னுடைய ஒரு கடமையா, ஒரு விருப்பப்பட்டு தான் பண்றேன். எல்லாமே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், அங்க எல்லாரும் வச்சிருக்காங்க, அதனால நம்மளும் வச்சாதான் அது ஏன் தப்பு, இது ஒரு நார்மலா ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். சார் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை நம்மளே பாத்துக்கணும்ன்றது என்னோட ஆசை சார். நான் வந்து அப்படிதான் சார் வளர்ந்தேன். சோ எங்க வீட்டுல மெய்டே இருந்தது இல்ல, அவங்களுக்கு வந்து மெய்டுன்றது ரொம்ப நார்மலா இருக்கு. ஒரு ஹவுஸ் ஹெல்ப்ன்றது ரொம்ப நார்மலா இருக்கு. எனக்கு அது கொஞ்சம் நம்ம வேலையை நம்மளே பாத்துக்கலாம், இன்னொருத்தர் எதுக்கு நம்ம வேலை வாங்கணும், இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும் தானே, அதையே நம்ம இன்னொருத்தர் சொல்லி செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார். முடியலன்னா கண்டிப்பா பாத்துக்கலாம். அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டா, ஃபேமிலிங்கிறது மேனேஜ் பண்ணக்கூடியது இல்ல, கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது ஒண்ணு. ரெண்டாவது, உங்ககிட்ட காசு இருக்குங்கிறதுக்காண்டி ஒருத்தர நீ செய்ய வேண்டிய வேலை வாங்க கூடாதுங்கிற. கரெக்ட் தான் சார். இதே ஒரு சர்வெண்ட் இருந்தா நான் கொஸ்டின் பண்ற இடத்துல இருப்பேன், ஏமா ஒழுங்கா கழுவுங்க. நீங்க என்ன பண்ணீங்களா, நான் கொஸ்டின் பண்ற இடத்துல இருப்பேன் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, கொஸ்டின் பண்ற இடத்துல இருக்காத, கான்ட்ரிபியூட் பண்ற இடத்துல இரு அப்படிங்கிறார். ஒரு மேட் இருந்ததுன்னா அவங்க அதை டிஃபரெண்டா பாக்குறாங்க. அது எப்படி ஒரு ஸ்டேட்டஸ் தீர்மானிக்கும்? ஜப்பான்ல சொல்றாங்க சார், பாத்ரூம்ல கூட அவங்க தான் கழுவாங்களாம் சார். நம்ம யூஸ் பண்ண கழிப்பறை இன்னொருத்தர் கழுவுறதே அவங்க அவமானமா நினைக்கிறாங்க சார். அந்த மாதிரி தான் சார், நம்ம ஒரு மனிதனுக்கு மனிதன் வந்து நம்ம அப்படிதான் நினைக்கணும். நானே கொஞ்சம் ஹையா லெவல் போலாம் நானு, பட் என்னோட பேசிக் ஃபீலிங் கொஞ்சம் அப்படிதான் சார் இருக்கு.